பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டிசம்பர் மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி நன்றி செலுத்துங்கள். உங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்வேன். ஆமென். நிச்சயமாய் ஏசப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களோ, அவரை நீங்க துதிக்கிறீங்களோ, அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்துகிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். நீங்க கேட்கலாம், தம்பி இந்த 11 மாதம் எங்க வாழ்க்கையில் நடக்காத நன்மையா இந்த மாசம் நடக்க போகுது? இந்த 11 மாதம் எங்க வாழ்க்கையில நடக்காத அற்புதமா இந்த மாசம் நடக்க போகுது? நிச்சயமாய் நடக்குங்க. இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்ய போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு கொண்டு வரீங்கன்னு. இந்த நாள கூட நம்ம ஏன் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்துல சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2, 3 வசனம் சொல்லுகிறது, அவர் நம் அக்கிரமங்களாம் மன்னித்து நம்முடைய நோய்களை சுகமாக்கினாரா. ஆமென். இந்த நாளில நம்ம ஏசப்பாக்கு ஏன் நன்றி செலுத்தணும்னா, அவர் நம்முடைய நோய்களெல்லாம் ஏசப்பா சுகமாக்கினார். ஆமென். இன்னைக்கு எத்தனை சொல்ல முடியும், தம்பி இந்த வருஷம் எவ்வளவோ என் சரீரத்தில் பலவீனம், எவ்வளவோ வியாதி, ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஜீவனோட வச்சிருக்கார் இல்லைங்களா? இந்த வருஷம் இருந்தவங்க இந்த டிசம்பர் மாதம் நம்மளால பார்க்க முடியல இல்லைங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வியாதி வந்து போன நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. ஆனா இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல கூட இல்ல உங்களுடைய சரீரத்துல எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ வியாதி, வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், நம்ம பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, போகாத இது ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை டாக்டர்ஸ் நம்மளை கைவிட்டிருக்கலாம். இல்ல ஆகாது, லாஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனா ஏசப்பா நமக்கு சுகம் கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் பரம வைத்தியரா இருக்கிறார். ஒருவேளை நம்ம டாக்டர்ஸ் நம்மளை கைவிட்டாலும் ஏசப்பா நம்மளை கைவிடல. ஆனா அவர் நமக்கு பரம வைத்தியரா இருந்து நமக்கு சுகம் கொடுத்தார், நல்ல பலன் கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்னோட சேர்ந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறீங்களா? இந்த வருஷம் முழுவதுமாக நமக்கு நல்ல பேலன்ஸ் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நம்ம ஜீவனை பாதுகாத்தாரு, நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பா பாதுகாத்தாரே. ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இதோ இந்த வருஷம் முழுவதுமாக எத்தனையோ ஏசப்பா பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, ஏசப்பா எத்தனையோ நோய்கள், ஆனாலும் நீங்க எங்க கூட இருந்து எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எங்களுக்கு பரம வைத்தியரா இருந்து எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எங்க ஜீவனை பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் நீர் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாற்றுமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.